ஓ தீபாவளி ஸ்பெஷல் எங்கண்ணே? சூப்பர் கிச்சன். எங்கள் சித்தப்பாவை எல்லாருக்கும் ஓர்மை உண்டாகும். சித்தப்பா சின்னம்மா ஹாஸ்பிட்டலில் என் கூடயே நின்று ജീവനോടെ തിരിച്ചു വരുമെന്ന് എൻ്റെ കൂടെ നിന്ന് എന്നെ കൊണ്ടുവന്നവരാണ്. എല്ലാ പ്രാർത്ഥനയും എപ്പോഴും ആ സ്നേഹം ഒരിക്കലും മറക്കാൻ പറ്റില്ല. അപ്പോൾ അവരുടെ വീട്ടിൽ ഞങ്ങൾ ദീപാവലി கோகிலா ஆமாம்மா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து வான்கோழி பிரியாணி. வான்கோழி? ஆமாம், எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வான்கோழி இது வான்கோழி சிக்கன் மாதிரி தான் இருக்கும். சொல்லு நம்ம வான்கோழி பிரியாணி என்ன ஸ்பெஷல்? எப்படி டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம நார்மல் கோழியோட இது ரொம்ப நல்லா இருக்கும் வான்கோழி. ஏன்னா இது கேரளாவில் வான்கோழி பிரியாணி எல்லாருக்கும் அறியோன்னு எனக்கு அறியல, தெரியாது. பட் இந்த தீபாவளிக்கு வந்து வான்கோழி பிரியாணி நம்ம பாலா கோகிலா யூடியூப் சேனலில் திருப்பி நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம், தீபாவளி ஸ்பெஷல் போடலாம். தப்பில்லையே? இல்லை கோகிலா ஆமாம்மா ரெடி ரெடி. ஆமாம்மா சின்னம்மா அந்த பக்கம் எல்லாம் இருக்கு. அதை இது பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு எல்லாம் வந்து கட்டிடு எல்லாம் ரெடியா இருக்கு. கையில இருந்தா வச்சிருக்கீங்க கீ கீயா கொஞ்சம் கீ போடுறோமா, அப்புறம் ஸ்மெல் நல்லா இருக்கும். சின்னம்மா உள்ள வா. கோகிலா வெயிட் குறைச்சல. சின்னம்மாக்கு ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறேன் இல்லையா, அதனால கோகிலா வெயிட் குறைச்சல, நானே வெயிட் குறைச்சல. இப்போ போய் கீ போட்டா கொஞ்சம் கீ வந்து நல்ல ஃபேட். கீ பாட்டில் பாரு ரொம்ப குட்டியா வச்சிருக்கேன். இவ்வளவு ஊத்த மாட்டேன், சும்மா கொஞ்சம் ஆயில். திருந்தவே மாட்டேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா எண்ணெய் போடணும். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூனு. நம்ம வந்து ஆயில் எல்லாம் கம்மியாக தான் போடுவோம், அதனால இது கொஞ்சமா, அவ்வளோதான் கொஞ்சம். அப்புறம் வந்து பிரியாணி இலை, பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டால் நல்ல ஸ்மெல் இருக்கும். எங்க சின்னம்மா வந்து வீடியோ ஏதோ கத்து சின்னம்மா அது குறித்து என்ன அபிப்பிராயம்? கோகிலா வேடு அம்மா எதுவுமே பேச மாட்டாங்க. ஷூட்டிங் டைம்ல லைட் ஆஃப் பண்ணிடுச்சு. ஓகே இதெல்லாம் போட்டுட்டு ஏலக்காய் நல்ல மனம் வரும். நம்ம என்ன பண்ணோம்னா ஆனியன் நல்லா எல்லாம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆனியன் எல்லாம் போட்டோம். ஒரு 3 ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், பெரிய ஆனியன் 3 போட்டுட்டு இது நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் வதக்கணும். வதக்கு. இப்போ நல்லா வெங்காயம் வந்து ரோஸ்ட் ஆகி கோல்டன் கலர் ஆகும். கோல்டன் கலர்ல ஆகும். இப்போ ஆயில் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம்ல சின்னம்மா? ஆமாம். நம்ம வந்து மாமாக்காக கொஞ்சம் ஆயில் எல்லாம் கம்மியாக போட்டிருக்கோம். வேணும்னா ஆயில் குறைச்சி கூட கூடிட்டு இன்னும் ஒரு 4 ஸ்பூன் கூட இட்டுட்டு நன்னாயிட்டு ரோஸ்ட் செய்யும். பின்ன பச்சை மிளகாய் அது கூட கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன்ல. காரம் வந்து காரம் குறைச்சி எடுத்துருந்ததுனால 3 பச்சை மிளகாய் மாத்திரம். ஏன்னா மாமாக்கு எரிவும் கூடுதல் കഴിക്കാം പറ്റില്ല. പിന്നെ തക്കാളി, அம்மாக்கு மலையாளம் தெரியுமா? குறைச்சு அறியும். படம்லாம் பார்ப்பீங்களாம்மா மலையாளம்? ஆமாம், சின்ன வயசில் நிறைய மலையாள படம் பார்ப்போம். அப்போ அம்மாக்கு மலையாள படம் இஷ்டம். புரியும் மனசிலாவும். ஆமாம், சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்டுடியோவில் மலையாள படம் நிறைய எடுப்பாங்கல்ல. ஆமாம், அப்புறம் ஸ்டுடியோவில் எடுப்பாங்க. ஆமாம், நம்ம ஸ்டுடியோவில் எடுப்பாங்க. அப்போ மலையாள படம் அது படம் முடிஞ்சோடனே அதை வந்து இது போடுவாங்க, இந்த ஷோ போட்டு காட்டுவாங்க. அதனால நிறைய மலையாள படம் பார்த்துருக்கோம்.
என்ன மலையாள படம் அம்மாவுக்கு பயங்கர இஷ்டம்? அப்படி எதுவும் சொல்ல முடியாது, நிறைய படம் பார்த்துட்டு. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அம்மாக்கு ஒன்று பாலா படம் தான் சொல்லணும். சூப்பர் சூப்பர். அம்மாவுக்கு மாமாவோட படம் பயங்கர இஷ்டம். புலிமுருகன்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. புலிமுருகன் பாலா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஓகேம்மா. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு 120 சிறுகதைகள் எழுதியிருக்கேன். ஆமா, அம்மாவோட கதைகள் நிறைய இருக்கு, சொல்லுங்க மக்களுக்கு. சின்ன வயசுல வந்து பாலாவுக்கு நிறைய கதை சொல்லுவேன். சிறுபத்துல அம்மா வந்து சிறுபத்துல பயங்கர இஷ்டம் அம்மாவோட ஸ்டோரி அக்கா. இப்போ யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரைட்டர் மீனாட்சி ராமசாமிங்கிற பேர்ல. அது நீ மலையாளத்தில் சொல்ல, நான் அவங்க கிட்ட நான் சொல்றேன். அம்மாவோட இது வந்து நானும் தமிழ்லயே பேசுறேன். அப்போ அது நம்ம ஒரு இதுவாகவே எடுத்து போட்டுடலாம். அம்மாவோட இது வந்து சொல்றேன். இதை நல்லா வதங்கணும், நன்னாயிட்டு வதங்கணும். கொஞ்சம் ஆயில் இருந்தால் நல்லா இருக்கும். ஆயில் போட்டால் தான் நல்லா வதங்கும் போது நல்ல ஒரு இது வரும், லுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும்ல அதை பார்க்கும்போது. ஆயில் வேண்டான்றாரு மாமா, கீ கூட வேண்டாம் அப்படின்றாரு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டு அது இடணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பின்ன மல்லி இலையும் புதினா இலையும் அரை கட்டு எடுத்துகிட்டு அரை கட்டுனா பகுதி எடுத்துகிட்டு நன்னாயிட்டு மிக்ஸ் செய்யணும் ஸ்லோவில் வச்சுட்டு. நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீ மட்டன் பிரியாணி தான் செய்வியா? எப்படி மட்டன் பிரியாணி? சிக்கன் பிரியாணி அப்புறம் வேறு என்ன பண்ணுவேன்? புலாவு பண்ணுவேன், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஃபஸ்ட் டைம் வான்கோழி பிரியாணி பண்ணுறேன். ஓகே, வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு കുറച്ച് தயிர் இடணும். தயிர் இட்டுட்டு நன்னாയിട്ട് மிக்ஸ் செய்யணும். பின்னையும் இப்போ வந்து மசாலாக்கு இடணும். இச்சிரி மஞ்சப்பொடி, பின்ன இது அம்மா இது காஷ்மீர் பொடி தானே? வீட்டிலே அரைக்கிறது. வீட்டில் அரைக்கிறது காரம் அதிகமாக இருக்குமா? இல்லை, லிமிட்டட். லிமிட். அப்போது இது வந்து இது 1.5 ஸ்பூன் போட்டுக்கோ. அவங்க காரம் சாப்பிட மாட்டாங்க. அது காரம் நல்லா இருக்குமா? ஆமாம், காரமாக இருக்கும். காரம் இருக்குமா? அப்போ வந்து 1.5 ஸ்பூனு சில்லி பவுட்ரு, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் பிரியாணி மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூனு, 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். கரண்டி எங்கே வச்சு? இந்த மசாலா மிக்ஸ் பண்ணதும் நம்ம சிக்கன் போட்டுடலாம். ஓகே, இப்போ மசாலா இட்டுட்டு பின்ன நம்ம வான்கோழி சிக்கன் இல்லை ಅದಕ್ಕೆ ಇಡணும். இது எத்தனை கிலோ அம்மா? 1 கிலோ. 1 கிலோ. ஓ, 1 கிலோவா? 1 கேஜி. 1 கேஜி வான்கோழியும் പിന്നെ 1/2 കേജി അരിയും എടുത്തിട്ടുണ്ട്. നോക്കാം. ഇത് നന്നായിട്ട് മിക്സ് ചെയ്യണം. പിന്നെ ഒരു 1/2 സ്പൂൺ ഉപ്പ് ഇടാം. ഇട്ടിട്ട്
நல்லாയിട്ട് மிக்ஸ் செய்யும். அம்மா காரம் சாப்பிடுவீங்களா அம்மா? நல்லா நானும் சாப்பிடுவேன், அதை விட அவங்க ரொம்ப சாப்பிடுவாங்க. அப்பாவா? காரம் சாப்பிடுவேன். ரொம்ப காரமாக இருந்தால் நெய் இல்லாட்டா இது நெய் இன்னொன்று நெய் ரொம்ப நெய் சேர்த்துக்க மாட்டேன். ஓகே. இல்லாட்ட கொஞ்சம் ஆயில் போட்டு. ஓகே. ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா மசாலாலாம் பிடிச்சி நன்னாயிட்டு வரும். இப்போது சிக்கன் வெள்ளை எங்கே வரும்? சிக்கன்லேருந்து வெள்ளை வரும்போது நன்னாயிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் செய்துட்டு പിന്നെ അരിയിടണം. അതിൻ്റെ മുൻപ് നമ്മൾ വെള്ളം ഇടണം. അപ്പോൾ വെള്ളം വന്ന് ഈ ഗ്ലാസ് 2 ഗ്ലാസ് അരി എടുത്തിട്ടുണ്ട്. ഓക്കെ, ഈ ഗ്ലാസ്സിൽ 2 ഗ്ലാസ് അരി എടുത്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ 1 കப்புക്ക് 2 ഗ്ലാസ് വെള്ളമാണെങ്കിൽ 2 ഗ്ലാസ്സിക്ക് 4 ഗ്ലാസ് വെള്ളം എടുത്ത് വെച്ചിട്ടുണ്ട്. അത് ഒഴിക്കണം. ഒഴിച്ചിട്ട് മിക്സ് ചെയ്തിട്ട് ഒരു 5 മിനിറ്റ് തിളപ്പിക്കാൻ വെക്കണം. ഉപ്പൊക്കെ കറക്റ്റായിട്ടുണ്ടാന്ന് ഒരു പ്രാവശ്യം നോക്കണം. ഒരു 5 മിനിറ്റ് വേകട്ടെ. ഇതുപോലെ കൊതി വരും. ഇതിൻ്റെ പിൻപ് നമ്മൾ ഇത് കുറച്ച് ചിക്കൻ വന്ന് സമയം എടുക്കും ഈ ചിക്കൻ വേഗം. അപ്പോൾ നമ്മൾ ഇത് ഒരു വിസിൽ വെച്ച് എടുക്കാം. ஒரு விசில் வைக்கலாமா 2 விசிலாமா? 2 விசில் வச்சு. என்ன கோக்கில டைம் ஆகிட்டே இருக்கு. வான்கோழி வான்ல பறந்துருச்சா? வான்கோழி வந்து வேக மாட்டுது மாமா, அதனால குக்கர்ல இருந்து வான்கோழி இங்கிலீஷ்ல என்ன? வான்கோழினா இங்கிலீஷ் டர்க்கி தானே? டர்க்கி வான்கோழி. ஃபயர் கோழி. ஃபயர் கோழி. ஓகே, சாப்பிட மாட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சூப்பரா தயிர் பச்சடி. சூப்பரா இருக்கு. ஆனா கோகிலா வந்து ரொம்ப லேட் பண்றல. என்ன விசேஷம் கேட்கலாம்? என் மருமக சூப்பரா பண்றாங்க. என்னது? அதாவது ஃபர்ஸ்ட் இந்த வான்கோழி இருக்கு இல்லையா, அது வந்து வேக வச்சிருக்கிறது இங்கிலீஷ்ல என்ன? டர்க்கி. டர்க்கி. டர்க்கிங்கிறது வந்து ஆக்சுவலி என்னன்னா மற்ற மீட் மாதிரி இல்ல, கொஞ்சம் ஹார்டா. இப்போ தேங்க்ஸ் கிவிங் ஃபாரின்ல போகிறேன், அமெரிக்காவில் இருக்க எல்லாரும் தேங்க்ஸ் கிவிங் அதில் டர்க்கி தான் சர்வ் பண்ணுவாங்க. வெரி டெலிஷியஸ் ஃபுட். ஓ, அந்த மாதிரி பண்ணியிருக்கணும். நல்லா டைட்டாக இருக்கும் மாமா. மூஞ்சில் அடிச்சிட போது. சூப்பர். வாவ். ஓ, ஹலோ, இங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. ரெண்டு பேரும் எப்படி பாருங்க, இங்க ஷூட்டிங் நடந்துது. ரொமான்ஸ். ரொமான்ஸ் கிடையாது. ரொமான்ஸ் பாருங்க. இப்போ நல்லா இது வந்து சிக்கன் வருது. இப்போ நல்லா இது வெந்துருச்சு மாமா. இப்போ வந்து ரைஸ் போட்டுட்டு ஒரு விசில் வச்சோம்னா பிரியாணி ரெடி. சச்சி பிரியாணி. இப்போ வந்து இந்த இதில் ரைஸ் போட்டுட்டு லாஸ்ட்டில் எப்பவுமே பிரியாணி பண்ணும்போது லாஸ்ட்டில் ஒரு வாட்டி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடிட்டு ஒரு விசில் வச்சா தீபாவளி ஸ்பெஷல் வந்துடும் இல்லையா? ஆமாம், தீபாவளி ஸ்பெஷல். வான்கோழி வந்து வெந்துருச்சு. பிரியாணி ஆன் தி வே அம்மா. சின்னப்பா வந்து இன்ஸ்டாகிராம் பேர் என்ன சொல்லுங்க? எல்லாமே ரைட்டர். கேப்ல வந்து லவ் பண்ணுவாங்க சின்னப்பா. ரைட்டர் மீனாட்சி ராமசாமி போட்டாலே இன்ஸ்டாகிராம், இந்த ஃபேஸ்புக், இது நானும் அர்த்தமுள்ள கதை. அதுல வந்து ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது, நிலா அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அது காப்பில் இந்த கருவண்டு, ஆதாரத்தில் பச்சை கிளி,
அதெல்லாம் சின்ன வயசுல என்னோட கற்பனையில் இல்ல, நிலா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. அதையெல்லாம் வந்து நான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ். ஜஸ்ட் 2 minutes 3 minutesலேயே அது அர்த்தம் உள்ள கதை. ஓகே, பிரியாணி பார்த்துடலாமா? அதெல்லாம் முருகா நல்லா வந்திருக்கணும். வா, பார்க்குற போது அழகாக இருக்கு. இப்போ அப்படியே மேலாக்க எடுக்கணும். சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். எனக்கு தெரிஞ்சு முழுசா நீயே சாப்பிட போறேன்னு நினைக்கிறேன். இல்ல மாமா, டயட். எஸ், வான்கோழி பிரியாணி. வான்கோழி பிரியாணி. ஹாப்பி தீபாவளி. வான்கோழி பிரியாணி, வான்கோழி கிரேவி. கிரேவி வந்து சின்னம்மா பண்றது. சின்னம்மா தான் பண்ணது. ஆமா. நீ பிரியாணி. பிரியாணி. ஆ, சித்தப்பா என்ன பண்ணீங்க? சித்தப்பா வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்து வெஜிடபிள் கட்டிங். ஹெல்ப் பண்ணாரு. ஓகே சித்தப்பா நிறைய இல்ல, ஹெல்ப் பண்ணாரு. சித்தப்பா வந்து ரைத்தா பண்ணியாச்சு. ஆமா, கரெக்ட். பிரியாணி அப்படியே அப்படியே வச்சு பிடிச்ச போது ஆல்ரெடி ரன்னிங் தான். நாங்கள் சாப்பாடு விட்டது பாருங்க. தேங்க்யூ. பீஸ் அப்படியே சாப்பிட்டு பாருங்க. நல்ல டேஸ்ட். ஃபிஷ் வான்கோழி. வான்கோழி. வாவ், அடிபொலி. நல்ல ஜூஸியா இருக்கு சிக்கன். அடிபொலி. அதான் எடுத்தேன் சூடாக. இந்த வான்கோழி கொடுங்க. நல்லா இருக்குமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி என் சித்தப்பாவும் சின்னவனும் தான் ஹாஸ்பிட்டல், அமிர்தா ஹாஸ்பிட்டல். ஆனால் இன்னைக்கு வான்கோழி பிரியாணி சாப்பிடணும்னா கடவுளுடைய எத்தனையோ பேர் பிரார்த்தனை. எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. என்ன? ஓ, சித்தப்பா எனக்கு சூப்பர். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி.